தனி வட்டியில் இதோட 10 மாடல் பார்த்துட்டோம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அடுத்த 3 மாடல் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் 3 மடங்காக எடுத்துக்கொள்ளும் ஆண்டுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, 3 மடங்காக எடுத்துக்கொள்ளும் ஆண்டுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் அசல் என்ன அப்படின்றத கொடுக்கல, தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கொடுக்கல. இல்லை கொடுத்துருக்கிறது என்னென்னா ஆர் கொடுத்துருக்காங்க, அதாவது வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கேட்டிருக்கிறது என்னென்னா ஆண்டுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3 மடங்கு அப்படின்றது கொஸ்டினில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஆண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இது மாதிரி மடங்கு அப்படின்னு கொடுத்துருந்தாலே இதோட அசல் என்னவாக இருக்கும்னா 1ன்னு நம்ம வச்சுக்கணும். மடங்கு கணக்கு வந்தாலே இதோட அசல் என்னவாக இருக்கும்னா 1 அப்படின்றது வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், தனி வட்டி எவ்வளோனா எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தனி வட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3 மடங்குனா தனி வட்டி வந்து 2 ரூபா. இதே இங்கே வந்து 5 மடங்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1 வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க, 4 ரூபா. இதே இங்கே வந்து 10 மடங்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா தனி வட்டி எவ்வளோவா இருக்கும், 1ஆல் மைனஸ் பண்ணிக்கோங்க, 9 ரூபா. அது மாதிரி எத்தனை மடங்கு கொடுக்குறாங்களோ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா அதோட தனி வட்டி வந்துடும். அசலை எப்பயுமே நம்ம 1ன்னு தான் வச்சுக்கணும். இப்போ வந்து தனி வட்டிக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஃபார்முலா என்னென்னா எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. அசல் எவ்வளோன்னு நம்ம சொன்னோம், 1ன்னு வச்சுக்கணும். இன்ட்டு என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்ட்டு தனி வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 2. ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 பை 100. தனி வட்டி எவ்வளவு, 2 ரூபா, ஈக்குவல் டு பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர், அதாவது 1 இன்ட்டு என் இன்ட்டு 8. இது எல்லாத்தையும் பெருக்கணும். 1 எண்ணையும் பெருக்கினா எண்ணு தான் வரும், இன்ட்டு 8 பை 100. இந்த 100 வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா பெருக்கலாம் மாறிடும். இப்போ பெருக்கினீங்கன்னா 200 வரும். 200 ஈக்குவல் டு என் இன்ட்டு 8. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 4ஆல் 2 8, 5 20, 0. திருப்பி 2ஆல் 25 2 50. எண்ணு வந்து எத்தனைனா 25. இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த மாடல் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசலானது 24 ஆண்டுகளில் தனி வட்டி வீதத்தில் 4 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன சம்மில் வந்து ஆண்டுகள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த சம்மில் வந்து வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே தான் சம்மு பாருங்கள், மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மடங்கு சம்மை பொறுத்த வரையும் அசல் என்னன்னு வச்சுக்குவோம், 1ன்னு வச்சுக்குவோம். அதே மாதிரியே தனி வட்டி எப்படி கண்டுபிடிப்போம், எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 4 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 4 மடங்குனா 1 வந்து மைனஸ் பண்ணோம்னா 3. அடுத்தது ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, 24 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் நமக்கு தெரியுது 24ன்னு. இப்போ ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணுங்கள். வட்டிக்கான ஃபார்முலா என்ன, எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3ன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஈக்குவல் டு அசல் வந்து 1 தான், எண்ணு வந்து 24 இன்ட்டு 6 தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கோங்க, பை 100. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 3ஆல் 1 3 3, 8 3 24. இந்த 100 இந்த சைடு போயிடுச்சுன்னா பெருக்கலாம் மாறிடும். 1 இன்ட்டு 100 100 தான், ஈக்குவல் டு 8 6. இப்போ 4ஆல் அடிக்கலாம், 2 8, 25 4 100. திருப்பி 2ஆல் 12.5 வரும். ஆர் வந்து என்னென்னா 12.5. ஆப்ஷன் வந்து டி. 25 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 12.5 வரும். இதான் ஆன்சர். அடுத்த மாடல் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசல் 15 ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதோட முடிச்சிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அசல் வந்து 15 ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகிறது எனில். இது மாதிரி தான் போன சம் எல்லாமே பார்த்துருந்தோம், இதோட முடிச்சிருந்தாங்க. இந்த சம்மில் எக்ஸ்ட்ரா வந்து எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2ஆக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட அசல் வந்து 15 ஆண்டுகளில், அப்போ எண் வந்து 15. எத்தனை மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 4 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசல் வந்து எப்பயுமே 1ன்னு வச்சுக்குவோம். அடுத்தது வட்டி வந்து எத்தனை மடங்கு சொல்லியிருக்காங்களோ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிக்குவோம். 4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க, 4ல் 1 போயிடுச்சுன்னா 3. அடுத்தது எதுவுமே கொடுக்கல, ஆரோட வேல்யூவும் கொடுக்கல, அப்போ ஆர் நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஃபஸ்ட்டு சம்முக்கு வந்து ஆர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். வட்டிக்கான ஃபார்முலா என்ன? எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. அசல் வந்து 1 இன்ட்டு எண் வந்து 15, ஆர் வந்து கொடுக்கல, அதை அப்படியே வச்சுக்கலாம், பை 100. வட்டி வந்து எவ்வளோ? 3 ரூபா. இப்போ கேன்சல் பண்ண முடியலாம், கேன்சல் பண்ணிக்கோங்க. 3ஆல் 1 3 3 5 3 15. இந்த 100 வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா 100 ஈக்குவல் டு 5 6. இப்போ 5ஆல் அடிங்க, 1 5 5 25 100. வட்டி வீதம் எவ்வளவு? 20. இப்போ ஆர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது பாருங்கள், எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எதுக்கு ஆர் கண்டுபிடிச்சோம்னா, இதில் பாருங்கள் அசல் வந்து 1ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரியே இந்த பார்ட்டுக்கு மட்டும் நீங்கள் கண்டுபிடிங்க. எத்தனை ஆண்டு அப்படின்றது என்ன தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் இல்லை எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 5 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வட்டி வந்து இதுக்கு எவ்வளோ? 5ல் 1 போனால் 4. அடுத்தது ஆரும் இது கொடுக்கல, இதுலேயும் ஆறு கொடுக்காதனால நம்ம மேலே இருக்க பார்ட்டை வச்சு ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆர் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சோம்னா 20ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி தான் வட்டிக்கான ஃபார்முலானா எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. வட்டி வந்து எவ்வளோ? 4 ரூபா. அசல் வந்து 1 தான், எண்ணு வந்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும், இன்ட்டு ஆர் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 20ன்னு பை 100. இப்போ இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல் ஆயிரும். 2ஆல் 2 2 I 2 10. இந்த 5 வந்து இங்கே போயிடுச்சுன்னா பெருக்கல் ஆயிரும். ஐ நாங்கள் வந்து 20. 20 ஈக்குவல் டு எண்ணு. இப்போ ஆண்டுகள் எத்தனைன்னா 20 ஆண்டுகள். ஆப்ஷன் வந்து பி, 20 ஆண்டுகள்.